ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. ஓஹோ, எதெல்லாம் நல்லா நினைப்பு வச்சிருந்திருக்கியா. சரி, எம்ஜிஆர்லாம் யாராவது அவங்கள சந்திச்சா இல்லாட்டி ஒரு வாழ்த்து சொன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாராம். நீ பாட்டு நிக்கிற, எனக்கு ஒரு முத்தம் கூட. மூஞ்சி அது மாதிரி இருக்கணும், முத்தம் கொடுக்குற மாதிரி. இது கிட்ட இருந்து பார்க்கவே அசிங்கமா இருக்கு. நானும் ஒரு காலத்துல உதவகரையா தான் இருந்தேன். இன்ன வரையும் உதவியா தான் இருக்க. இப்ப மட்டும் நான் தூக்கி நிமித்தி விட்டியானா. அடுத்து என்ன சொல்லுவாரு, அப்பா வந்து கோவப்படுறதையும் திட்டுறதையும் பெருசா எடுத்துக்கூடாது. எடுத்துக்கிட்டா போனும் பார்க்க முடியாது, சோறு திங்க முடியாது, படுத்து தூங்க முடியாது. ரோசம்லாம் இல்லாம இருந்தா தான் எல்லாம் செய்யலாம். அதாவதுங்க, லாஸ்டா ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. இவருக்கு மகனா பிறக்கிறதுக்கு எங்க அப்பா வந்து தவம் பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. தவம் இல்ல, பாவம் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி புள்ளெல்லாம் பிறந்ததுன்னா பாவம் பண்ணதான் முறக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அப்பாவுக்கு வாழ்த்து சொல்லியாச்சு. உலகத்துல இருக்கிற அனைத்து தந்தைகளுக்குமே இந்த மாதிரி புள்ள பிறந்துட்டுன்னா நம்ம சீக்கிரம் காட்டு போய் சேர்ந்துடலாம். சும்மா காமெடிக்கும் பேசினாலும் நாங்க உண்மையை சொல்லணும்னா, அப்பாவை பொறுத்த அளவுல அவரு சின்ன வயசுல இருந்து கல்யாணத்துக்கு ஆகிறதுக்கு முன்னாடியே ஆடு மாய்ச்சி மாடு மேய்ச்சி, அப்புறம் எங்களை அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு எங்களை குழந்தைய பெற்ற பிறகு கரும்பு வெட்டி கிடைக்கிற கூலி வேலைக்கு எல்லாம் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாரு. அப்படிலாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால்தான் நேராக டிராக்டருக்கு போயிட்டா பண்ணி